ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, பனி பொழிவதன் காரணங்கள். பனி பொழிவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, வளிமண்டலத்தில் வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே குறைவதனாலயாம். மேகங்களில் இருக்கக்கூடிய நீராவி என்ன ஆகுன்னா குளிர்ந்துடும். குளிர்ந்து படிகங்களாக மாறி நிலத்துக்கு அடியில் வரை அதே குறைந்த வெப்பநிலை நீடிக்கும்போது அது பனிப்பொழிவாக விழுந்துடுமா. இது முக்கியமாக வளிமண்டல குளிரூட்டல் அப்புறம் ஈரப்பதம் இதனால தான் நிகழுதான். பனிப்பொழிவிற்கு சில முக்கிய காரணங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மார்னிங் டைம் அது என்ன 6 o'clock கூட இல்லை, 7:30 அந்த டைம் தான். அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பனிப்பொழிவு அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சது. பனி பொழிவதற்கான முக்கிய காரணங்கள்லாம் சிலது இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, குறைந்த வெப்பநிலை தான். வளிமண்டலத்தின் வெப்பநிலை உறைநிலைக்கு, அதாவது 0°C கீழே இருக்கிறபோது மேகங்கள் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் பனி படிகமாக உறைஞ்சி பனி பொழிவாக பூமியை வந்தடையும் அப்படின்றத பார்த்தோம். எவ்வளோ நல்லா இருக்குல்ல. மலை பகுதிகளோட தாக்கம் என்ன அப்படின்னா, மலைகளில் காற்று மேல் நோக்கி செலுச்சு அப்படின்னா அதன் மூலமாக ஏற்படும். என்ன ஏற்படும் அப்படின்னா, குளிரூட்டல் நடக்கும். அதாவது மலைகளில் காற்று மேல் நோக்கி செல்லும்போது ஏற்படும் குளிரூட்டல் காரணமாக மலை சரிவுகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்படுமா. அதுக்கு தான் நம்ம எங்கேயாவது ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி நம்ம ட்ராவலில் அதாவது போயிட்டுருக்கோம் அப்படின்னா அப்போ அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்னோ அப்படியே கொட்டும். அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதனுடைய காரணமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீராவி உறைத்தல். இது என்ன அப்படின்னா, மேகங்கள் இருக்கக்கூடிய நீராவி திரவ நிலைக்கு வராமல் நேரடியாக என்ன ஆகும் அப்படின்னா, சாலிட் அதாவது திண்ம நிலை பனிக்கட்டியாக சேஞ்ச் ஆகிடும். அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால பனிப்பொழிவு உண்டாகுதான். எந்த அளவுக்கு இயற்கை இவ்வளோ அதிசயங்களை படைச்சிருக்கு. காற்றில் வெப்பநிலை 0°C அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பனி உருகி மழையாவோ இல்லைன்னா பனிமழையாவோ சேஞ்சஸ் ஆயிடுமா. யாரெல்லாம் இந்த பனி பார்த்துருக்கீங்க, பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பனி பொழிஞ்சிட்டு இருக்கும்போது பார்க்கறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன். வீடியோலாம் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு அனுபவமாக இருந்தது. வாக்கிங் போகும்பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஸ்டார்டிங்கில் பாருங்களேன், அப்போ 7 o'clock 7:30 தான். அந்த டைம்லேயே அவ்வளோ ஸ்னோ வந்துட்டு இருந்தது. நடக்க நடக்க 8 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. 7:45 8 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே ஸ்னோ எப்படி இருக்குது பாருங்களேன். சூரியனே வரல. அப்போ தான் சூரியன் உதிக்குது. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருந்தாலுமே அவ்வளோ அழகாக ஸ்னோ கொட்டிகிட்டு இருந்தது. பார்க்கும்பொழுதே ரொம்ப அழகாக இருந்தது. வாக்கிங்லாம் நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க. இதுவே இதுக்கு முன்னாடி அந்த சேஞ்சஸ் பாருங்களேன், அந்த பருவநிலை மாற்றம் அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, உடனே சூரியன் வந்துடும். நடக்கவே முடியாது இந்த டைமுக்கெல்லாம். இப்போ அதாவது இந்த டைமில் தான் போக முடியும். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டைமில் தான் நல்லா ஒரு பனி பொழிவை நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரு 2 month கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு இப்போ 1 month 2 month அந்த மாதிரி இந்த பனி பொழிவை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.